பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. இன்று அன்னையர் தினம். அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்று நான் கோழி ஈரலில் ஒரு வரதான் செய்து காட்ட போகிறேன். இது நல்லா இருக்கும். வாங்க இப்படி செய்துட்டு பார்ப்போம். இப்போ என்னென்ன தேவை வந்து இதில் 350 கிராம் ஈரல் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். ஆகலும் சின்ன வெட்டினா கரைஞ்சி போடும். ஒரு கணக்கான அளவாக வெட்ட வேணும். நான் மஞ்சள் தூள் போட்டு வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன். திரும்பவும் மஞ்சள் தூள் போட வேணும். அப்போ மஞ்சள் தூள், இதில் அறுவல் தூள், எண்ணெய், 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், தேவையான கறிவேப்பிலை, தேவையான பெருஞ்சீரகம், தேவையான உப்பு, தேவையான கடுகு, மற்றதில் பாதி குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை தான் நல்லது, இல்லைனா இனிக்காது. இனி வாங்கும் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறிட்டது. இப்போ கடுகை போடுறேன், பெருஞ்சீரகத்தை போடுறேன், பச்சை மிளகாயை போடுறேன், வெங்காயம், கறிவேப்பிலை, வடிவா இது வதங்க வேணும். பாருங்க, இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ இந்த ஈரலை போடுவோம். ஈரல் போடும்போது நாங்கள் மஞ்சள் தூளையும் போட வேணும். ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். பயனுக்கு பிரச்சனையாக இருக்கிறார்களும் இது செய்து சாப்பிட நல்லது. பயனுக்கெல்லாம் நல்லது இது. இந்த நேரத்தில் இந்த குடமிளகாயும் போடுறேன். இதுக்கு அளவான உப்பையும் இப்போ போடுறேன். அப்புறம் பார்த்து போடுவோம். இது தன் நேரம் பிடிக்காது வறுக்கிறது, பிடிச்சா வறுத்துக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு இந்த தூளையும் போட போகிறோம். இந்த தூள் தான் இதுக்கு நல்லா இருக்கும். பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட்டணும் தானே, அதோட இதுவும் போட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி இந்த குடமிளகாய் போட்டாட்டால் லீட்ஸும் போட்டுக்கொள்ளலாம், அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னொரு முறை வேறு விதமாயும் இந்த ஈரல் வந்து வறுக்கலாம். இன்னொரு நாளைக்கு அதை நான் செய்து காட்டுறேன். நான் இன்றைக்கு இந்த முறையில் கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டுட்டு நான் கொஞ்சத்துக்கு மூடி விட போகிறேன். பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா அடுப்பை வந்து கூட்டி விடக்கூடாது, என்னடா இரிஞ்சு போடும். ஒரு அளவான ஹீட்டில் தான் விட வேணும். நல்லா அவியட்டும். இன்னும் திரும்ப கொஞ்சம் மூடி விட போகிறேன். பார்ப்போம் இப்போ என்னுடைய ஈரல் என்ன மாதிரி இருக்குன்னு.
வாவ், நல்லா கலராகி இருக்குது. நான் உப்பு பார்க்க போகிறேன். உரைப்பு நல்லா இருக்குது, உப்பும் நல்ல கணக்காக இருக்குது. பாருங்க, இன்னொரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஓஃப் பண்ண போகிறேன். இதழ் உலகம் காணும் வறுத்தது. பாருங்க, நல்லொரு சுவையான ஈரல் வறுவல் தயாராகி விட்டது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினிக்கு இருப்பா. நன்றி, வணக்கம்.